அவன் சொன்னான், பேராசிரியர் நல்லா நடத்துவார், ரொம்ப நல்லா நடத்துவார். ஆனால் அவர் வகுப்பில் வந்த உடனே ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு தான் பாடம் நடத்த தொடங்குவாருன்ட்டான் சார். ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு தான் நடத்துவாருன்ட்டான். எனக்கு குப்புன்றுச்சு. அப்படி என்னடா பொண்ணு பேரை நாம் சொன்னோம், அடடே இல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். அவன் என்ன நினச்சிருக்கான், இன்றைக்கும் கிளாஸுக்கு போனேன்னா, எல்லோரும் வந்துட்டிங்களா, எல்லோரும் புத்தகம் கொண்டு வந்துட்டிங்களா, சரி பாப்பம்மா அப்படிம்மா சார். இந்த பாப்பம்மா அப்படின்னு இல்லை, அவன் அதை ஒரு பொண்ணு பேருன்னே நினச்சிருந்துருக்கான் சார். இதை 3 வருஷமாக நினச்சிருந்துருக்காம. எத்தனையோ சந்தேகம் காட்டான், இதை கேட்டிருக்கலாம். அவனை கூப்பிட்டு தனியாக, ஏண்டா நான் பாப்பம்மான்னு சொன்னது பாடத்தன்னை. அவன் நம்பலை சார். இல்லை சார், ஒரு மேடத்தாங்கிறான் சார். ஏண்டா இதை நீ இதை நீ 3 வருஷமாக சுமந்துக்கிட்டு இருந்தியா, என்னை அப்போவே கேட்டிருக்கலாமில்ல அப்படின்னு. இல்லை, நீங்கள் எத்தனை வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ பாப்பம்மா வாங்கிறான். நீங்கள் ஒரு காலத்துலலாம் நாம் பேரண்ட்ஸ் மீட்டுன்னு பள்ளிக்கூடத்தில் வைப்பாங்க சார், பெற்றோர்கள் சந்திப்புன்னு வைப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், போய் உட்காருவோம். உட்கார்ந்தோடனே எங்கள் பையனுக்கு யார் டீச்சர், யார் என்ன பாடம் எடுக்கிறீங்க, நம்ம அவங்கக்கிட்ட எப்படி இருக்கான், எப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா படிக்கிறானா அப்படின்னு. அவங்க நம்மக்கிட்ட சாப்பிட்றானா அப்படிம்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கட்டுங்க, ஹோம்ஒர்க்கெல்லாம் நல்லா செய்கிறான், மகிழ்ச்சி நல்லா. இப்போ பேரண்ட்ஸ் மீட்டுன்னு நம்ம போகிறோம். போன உடனே மிஸ்ஸு நம்மளை பார்த்து, உங்களில் யார் சொல்லித்தரா, புருஷ முண்டாட்டியில் அவங்க நம்மளை, உங்களில் யார் சொல்லித்தரா, சரி என்னென்ன பாடம் சொல்லித்தரீங்க, ரொம்ப புவராக இருக்கானே, மார்க்கு வள்ளியே, நல்லா ஹோம்ஒர்க்கெல்லாம் நல்லா செய்கிறானா, அடுத்த முறை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறேன், சரி நீங்கள் போகலாம், ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிறான். இப்போ நாம் அவங்கக்கிட்ட சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்றானா, டிஃபன் நல்லா சாப்பிட்றானா, ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்றானா அப்படின்னு. இப்போ என்னன்னா, ஒரு காலத்தில் ஊடு சோறு போட்டுச்சு, பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்துச்சு. இப்போ ஊடு சொல்லி கொடுக்குது, பள்ளிக்கூடம் சோறு போடுது. பள்ளிக்கூடத்தில் சோறு போடுறாங்க, வீட்டில் சொல்லி கொடுக்குறோம்.